வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 2A டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதுக்கான கொஷின்ஸ் தான் நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 2, தமிழில் யூனிட் 2க்கான கேள்விகள், அதுக்கான பதில்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொல் குளிர்ச்சி, சாந்தம், மென்மை, இதெல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா தன்மை, அதை தான் குறிக்குது. 3 சுழியின் தன்மை. அருள், பரிவு, கருணை, இதெல்லாமே இரக்கம். அருள், பரிவு, கருணை, இரக்கத்தை குறிக்குது. வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று. பொறுப்பு, வெற்பு வந்துச்சுன்னா மலை, மலையை குறிக்கிறாங்க. சூம்பல், சிவியல், அழியல், இதெல்லாம் எதை சொல்கிறாங்க அப்படின்னா கெட்டுப்போன காய்கனி வகைகள். கெட்டுப்போன காய்கனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூம்பல், சிவியல், அழியல், இதெல்லாம். கொழுந்து வகை, இதில் எது கொழுந்து வகை வரும் அப்படின்னா துளிர், தளிர், குருத்து. துளிர், தளிர், குருத்து கொழுந்து வகை. கொத்து, தாறு, கதிர். கொத்தா இருக்கு, தாரா இருக்கு, கதிர், இதெல்லாமே வந்து என்ன வகை? குலை வகை. அடி வகை எப்படி குறிப்பிடுறாங்க? அடி வகை அப்படின்னா தாள், தண்டு, கோல், இதெல்லாமே என்னது? அடிவகை. அடிவகைங்கிறது தாள், தண்டு, கோல். வடு, மூசு, கவ்வை, கச்சல், இதெல்லாமே பிஞ்சு வகை. வடுன்னு சொல்றாங்க. மூசு, கவ்வை, கச்சல், இதெல்லாமே என்னது? பிஞ்சு வகை. நம்மளுக்கு 10th புக்கில் இருக்கும். அந்த அந்த பாடம் நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், சொல் வளம் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இலை, நம்மளுக்கு அடி வகை, கிளை வகை எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. இல்லை இலை வகை கேட்குறாங்க. இலைன்னா என்னது? தாள், தோகை, ஓலை, இதெல்லாமே என்னது? இலை வகை. தாள்னு சொல்கிறாங்க, தோகை, ஓலை. மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல், இதெல்லாமே பிஞ்சு வகை. மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல், பிஞ்சு வகை. கொத்து, தாறு, கதிர், சீப்பு, இதெல்லாமே குலை வகை. கொத்து, தாறு, கதிர், சீப்பு, குலை வகை. மலை, குகை, அதை வந்து எப்படி சொல்கிறாங்க? பிளம்னு சொல்லுவாங்க, முளைன்னு சொல்லுவாங்க. மலையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மலை குகையை பிழை சொல்லுவாங்க, பிளம் சொல்லுவாங்க, முளைன்னு சொல்கிறாங்க. முகில் அப்படின்னா கார், கொண்டல், மேகம். முகில்னா என்னது? கார், கொண்டல், மேகம். உலகம், உலகம் அப்படிங்கிறது தரணி, பார். பார்னா உலகம், தரணினாலும் உலகம். கடி அப்படிங்கிறது, கடி அப்படின்னா காவல், விரைவாக. காவல், விரைவாக போகிறது கடி அப்படின்னா. சொல்லுதல், சொல்லுதல், செப்புதல், கூறல். செப்புதல், கூறல், இது வந்து என்னது? சொல்லுதல். மலை, மலைனா வெற்பு, சிலம்பு. நம்ம பார்த்தது தான். மலைங்கிறது என்னது? வெற்பு, சிலம்பு. நெருப்பு, நெருப்பு, அனல், கனல். அனல்னு சொல்றாங்க, கனல்னாவும் நெருப்பு தான். வடு, மூசு, குறும்பை, கச்சல், இதெல்லாமே என்ன வகை? கச்சல், மூசு, பிஞ்சு வகை. வயல், வயல்னா என்னது? பழனம், செய். செய்னா வயல், பழனம்னா வயல். மலை, மலைங்கிறது என்னது? வெற்பு, பொறுப்பு, அசலம், இதுதான் என்னது? மலை. மலை தரக்கூடிய வேறு சொற்கள். பொறுப்பு, வெற்பு, அசலம். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று, இதெல்லாமே இளம் பயிரினுடைய வகைகள். இளம் பயிரினுடைய வகைகள் என்ன சொல்றாங்க? பிள்ளை, குட்டி, வடலி, மடலி, கன்று. எழினி, கிளி, படாம், திரைச்சீலை. எழினி, கிளி, படாம், திரைச்சீலை, இதெல்லாமே ஓவியம் வரைய பயன்படக்கூடிய துணி. அதை தான் என்னன்னு சொல்றாங்க? இந்த வார்த்தைகளில் வச்சு குறிப்பிடுறாங்க. கூலம், கூலம், கால், முத்து, முதிரை. கூலம்,
கால், முத்து, முதிரை அப்படின்னா முத்து கூலம்னாவே நீங்கள் போட்டுருவீங்க. மணிவகை, மணிவகையை குறிக்குது. தாரணி, தரணி, தாரணி, புவனம், பையகம், உலகம், இதெல்லாமே என்னது? பார், இதெல்லாமே என்னது? உலகம் தான். கூவல், கூவல்னா பள்ளம், பள்ளம் நீர்நிலை, கூவல்ங்கிறது பள்ளம் நீர்நிலை. முறைமை, முறைமை அப்படிங்கிறது கட்டளை, உரிமை. முறைமைனா உரிமை, கட்டளை. துய்ப்பது, துய்ப்பது, கற்பது, கற்றல், தருதல். துய்ப்பது அப்படின்னா என்னது? கற்றல் சொல்றாங்க, தருதல் சொல்றாங்க. இப்போ குரூப் 2 2A டெஸ்ட் பேட்ச் தான் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டுருக்கு. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேட்டுக்கோங்க. துணி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? 2 சுழினி. துணி அப்படிங்கிறது துன்பம், கோபம், கோபம். துணி வந்து என்னது? துன்பம், கோபம். வன்மை, 3 சுழியின். வன்மை அப்படின்னா ஈகை. வன்மைனா என்னது? ஈகை. வலிமை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. பறவை, பறவைனா ஊர் பேரு, ஊரும் சொல்றாங்க, ஆளினாலும் பறவை தான். திணை என்ற சொல்லின் இருபொருள். திணை அப்படின்னா ஒழுக்கம், நிலம். திணையா ஒழுக்கம் சொல்றாங்க, நிலம் சொல்றாங்க. அலை, தயிர், பிசை. அலைங்கிறது என்னது? இந்த லை பார்த்துக்கோங்க. அலைனா தயிர்னு சொல்றாங்க, பிசைன்னு சொல்றாங்க. நாடி, ஆராய்ந்து தேடி. நாடி, ஆராய்ந்து தேடி. கூற்று, காரணம். ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது தான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். மீ என்ற சொல்லினுடைய ஓர் எழுத்து ஒரு மொழி என்னன்னு சொல்லுவாங்க? மீனா மேலேன்னு அர்த்தம். மீனா மேலே சொல்லுவாங்க, வின் சொல்லுவாங்க. அதனால கூற்று சரி, காரணம் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தவறா கொடுத்துருக்காங்க. அதனால அது வராது. ஓரெழுத்து ஒரு மொழி. கை, கைங்கிறது சங்கு. கைனா என்னது? சங்கு. நவ், நவ் மரக்கலம். நவ் மரக்கலம். பா, காப்பு, நெடில் பா. பா, காப்பு. மை, செம்மறியாடு. மை, செம்மறியாடு. ஐ அப்படிங்கிறது பருந்து. ஐ, பருந்து. நோ அப்படின்னா நோ, துன்பம், நோ. துன்பத்துக்கு நோ, நோ. ஔ அப்படின்னா பூமி. ஔ, பூமி. ஔ, பூமி. பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். அதுதான் என்னது? எழுத்து வழக்கு. இது பாருங்க, இது எழுத்து வழக்கு. நீத்துப்பாகம் குடிக்கவா அப்படின்னா, நீத்துப்பாகம்னா என்னது? மேல் கஞ்சின்னு அர்த்தம். மேல் கஞ்சி குடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. விளைச்சல் அப்படின்னா விளைச்சல். பிடிவாதம் ஒரே மாதிரி தான், பிடிவாதம். விலை, விலை. அம்மாசி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? அம்மாவாசை அப்படின்னு வந்திருக்கணும். அது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்குல அப்படி வந்திருக்கு. எழுத்து வழக்கு பாருங்க. இப்பொழுது, இப்ப அப்படின்னு வந்திருக்கு. அது வராது. இது என்னது? நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்திருக்கு. இது வராது. இப்போது அப்படிங்கிறது வராது. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள் அப்படிங்கிறது என்னது? சரியானது. பேச்சு வழக்கு சொல் அற்ற பழமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமாசி இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான் அப்படின்னு இது பேச்சு வழக்கு. அல்றவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்றவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இது பேச்சு வழக்கு தான். அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. இதுவும் என்னது? பேச்சு வழக்கு. ஆனால் எழுத்து வழக்கில் எப்படி அமையும்? அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அதுதான் என்னது? எழுத்து வழக்கு. மலர்விழி சுவற்றில் எழுதுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை எப்படி நம்ம எழுத்து வழக்கா சொல்லணும்? சுவரில்னு வரணும். மலர்விழி சுவரில் எழுதுகிறாள் அப்படிங்கிறது தான் என்னது? சரியானது. சரியான எழுத்து வழக்கு தொடர் அதே மாதிரி தான். வலப்பக்க சுவரில் சொல்லணும். வலப்பக்க சுவரில் எழுதாதே. அதான் என்னது? சரியானது. மறு பெயர்கள்
கும்பகோணம் குடந்தை, கும்பகோணம் குடந்தை. திருநெல்வேலி நெல்லை, திருநெல்வேலி நெல்லை. திருநின்றவூர் திண்ணனூர், திருநின்றவூர் திண்ணனூர். புதுக்கோட்டை, புதுக்கோட்டை புதுகை, புதுக்கோட்டை புதுகை. பரமக்குடி பரம்பை, பரமக்குடி பரம்பை. பூவிருந்தவல்லி பூந்தமல்லி, பூவிருந்தவல்லி பூந்தமல்லி. பைம்பொழில், பைம்பொழில் பம்புளி, பைம்பொழில் பம்புளி. சோழிங்கநல்லூர், சோழிங்கநல்லூர் என்ன சொல்றாங்க? சோளிங்கர், சோழிங்கநல்லூர் சோளிங்கர். ராமநாதபுரம் முகவை சொல்றாங்க, ராமநாதபுரம் முகவை. திண்டிவனம் திந்தரிவனம், திண்டிவனம் திந்திரிவனம். அருப்புக்கோட்டை திருநல்லூர், அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டை என்ன சொல்றாங்க? திருநல்லூர். பாலசமுத்திரம் அம்பை, பாலசமுத்திரம் அம்பை. சிவகங்கை நாலுகோட்டை, சிவகங்கை நாலுகோட்டை. திருவிடைமருதூர், திருவிடைமருதூர் இடைமதில். திருக்கழுக்குன்றம் வேதாச்சலம், திருக்கழுக்குன்றம் வேதாச்சலம். அகரவரிசை, அகரவரிசை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இக்கு உகிர் தான் வரும், உகிர் ஞா வரும். காங்கெடுத்து தான் ஞா வரும். உகிர் உஞற்று உயித்து உழிங்கை அதானது சரியானது. அடுத்த அகரவரிசை பாருங்க. ஃபர்ஸ்ட் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் இருக்கும்? தா தான் இருக்கும். அப்போ இதுவே டிக் பண்ணிடணும். தலை, தாளை, துகள், தெளிவு தாவரிசையில் கொடுத்துருக்காங்க. சரியான எதிர்ச்சொல் ஆழிவடி அம்பு அழம்ப நின்றாலும் அன்றொரு கால் ஏழிசை நூல் சங்கத்து இருந்தானாம் நீல் விசும்பின் அப்படி சொல்லியிருக்காங்க. இங்க ஆழினா அம்பு, நின்றாலும் நீல் விசும்பின், இருந்தாலும் அன்றொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் இருக்கக்கூடிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரியான எதிர்ச்சொல் அப்படிங்கிறது ஆழி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா விரும்புறது அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால அது வராது. எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகத்திரட்டு புறத்திரட்டு தான். அகச்சான்று புறச்சான்று, ஏற்புரை மறுப்புரை. அப்போ எது வராது? கடை கொட்க கடைசியில் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, அதனால அது மட்டும் என்னது வராது. நிறவரிசை இது நாவரிசை. நட்டம், நாட்டம், நொடித்தல், நோட்டம் அப்படிங்கிறது தான் நாவரிசையில் கொடுத்துருக்காங்க. அகரவரிசை ஃபுல்லாகவே பாருங்க. 4 வரிசையில் முதல்ல இங்கே என்ன இருக்கு? ஆ மா ஆரம்பிச்சிருச்சு, அதனால் இதை குறிச்சிடலாம். மடங்கள், முடங்கள், மொட்டு, மூனை அப்படிங்கிறது என்னது சரியானது. அதே மாதிரி இங்கேயும் மா இருக்குது. அகரவரிசை ஈஸியாக இருக்கும், அதனால் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மடம், மாடு, மீனவர், முடவன். ஊன், ஞான், பான், பூன் அப்படிங்கிறது என்னது சரியானது. இது பாருங்க. இக்கு கடுத்து எல்லாமே இப்படி கொடுத்துருக்காங்களா? இஞ்சி கடுத்து தான் இத்து வரும். காஞ்சி, காதை, கார், காணல். வீடு, வீண், வீதி, வீழ்ச்சி அப்படிங்கிறது என்னது சரியான அகரவரிசை. அகரவரிசையெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. கா அப்படின்னா கானா பாதுகாப்பு. பூங்காவனம், துலாக்கோல் எல்லாமே வரும், அனைத்தும் சரி. கோ அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க? கோனா சந்திரன். தூ அப்படிங்கிறது தூங்கிறது என்னது பறவை, நெடில் தூ பறவை. நாகர்கோயில் மருவு, நாகர்கோயில் என்ன சொல்கிறாங்க? நாஞ்சில். நாகர்கோயில் என்னது? நாஞ்சில். கருந்தட்டை குடி, கரந்தை. கருந்தட்டை குடி, கரந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலாடுதுறை மாயூரம். மயிலாடுதுறைக்கு என்னன்னு சொல்கிறாங்க? மாயூரம். வானவன் மாதேவி, மானாம்பதி. வானவன் மாதேவி, மானாம்பதி. பூவிருந்தவல்லி, பூந்தமல்லி. பூவிருந்தவல்லி, பூந்தமல்லி. ஊ என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழி. ஊ அப்படின்னா திங்கள். ஊங்கிறது என்னது? திங்கள். அவ் அப்படின்னா வியப்பு. அவ் வியப்பு. தா வியாழன். தா வியாழன் குறிப்பிடுறாங்க. பை கொள்ளளவு. பையில எவ்வளோ கொள்ளளவு? பைனா கொள்ளளவு. வி மகரந்தம். வி மகரந்தம். தூ தூய்மை. தூங்கிறது என்னது? தூய்மை. அப்போ மேனா என்னது? மே மேன்மை. தூ தூய்மை, மே மேன்மை. குதிர்தல் இணையானது. குதிர்தல் அப்படின்னா படிதல். குதிர்தல் படிதல். உறவோராயின் உறவோர் உறவோராக, மடவமாக மடந்தை நாமே அப்படின்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் உறவோருக்கு
ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படின்னா அறிவு இருக்கிறவங்க, மடவம் அப்படின்னா அறிவில்லாதவங்க. உறவோர் மடவம். ஊர் பெயரோடு மறு. தேவகோட்டை தேவோட்டை, கோவன்புதூர் கோவை, பூந்தமல்லி பூனமல்லி, சோழநாடு சோநாடு அப்படின்னு சொல்லிட்டு என்னது பி தான் சரியானது. அகர வரிசை பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலையே ஆ இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் காக்கு அடுத்து என்ன வருது இச், சால சே வரிசை, அப்புறம் தான் தா வரும். இக்கு இங்கு இச்சு, இஞ்சு இட்டுன்னு இத்து அப்புறம் போயிடும். ஃபஸ்ட்டு அம்புலி வருது. அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள் முத்தம் வருகை. செற்றம் என்ற சொல்லின் எதிர் சொல். செற்றம்னா பகை, ஆப்போசிட்டில் கேட்குறாங்க கேண்மை. கோரல் கொள்ளுதல் அப்படின்னா அடுதல். கோரல் கொள்ளுதல் அப்படின்னா ஒருவனை ஒருவன் அடுதலும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொள்ளுதல்னு அர்த்தம். பறவை, பூ, நீக்கம், அழிவு இதெல்லாமே விங்கிறத குறிக்கும். பறவை, பூ, நீக்கம், அழிவு வி. தவறான இணை எது அப்படின்னா அதுதான் வந்து தவறானது. இப்போ பன்னகம் அப்படின்னா பாம்பு, கெந்தம்னா பற்கள், நகம் மலை, நகம்னா என்னது மலை சொல்லுவாங்க. முரணி அப்படின்றது என்னது உடன்பட்டு அப்படின்னு ஆப்போசிட்டாக எதிர்ச்சொல்லாக கொடுத்துருக்காங்க, அது வந்து வராது. ஓரெழுத்து ஒரு மொழி மீ அப்படின்னா என்னது வான், மீங்கிறது என்னது வான் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இப்போ நாவு, ஏ அம்பு, தே கடவுள் அப்படின்னு வந்திருக்கணும். இது மட்டும்தான் என்னது சரியாக வந்திருக்கு. மீனா வான். பை, பை இளமை. மே அன்பு. வை, வை புல்லு, புல்லு வை. தூ அப்படின்னா உன், தூங்கிறது என்னது உன். தீப ஒளி சரியான இணைப்பு சொல், இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர், அதனால் காற்று மாசு அடைந்தது. அதனால் போடணும், அதனால வெடிச்சதுனால காற்று மாசு அடைஞ்சிருக்கு. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். தீனால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. ஆனால் தாய்மொழிதான் மிக தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே நம்ம என்ன பண்ணணும், தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிதே மில்லத். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அரை இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவைதான் வாழ்வை வளமாக்கும். ஏனெனில் அவைதான் வாழ்வை வளமாக்கும். அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்று என் தந்தை ஊர் திரும்ப மேலும் 2 நாட்கள் ஆகும். மேலும் 2 நாட்கள் ஆகும். செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு, பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். என்னன்னு தெரியல, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. இப்போ புத்தக கண்காட்சி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு வரணும். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன், ஏனெனில் அறிவு என்பது நாம் அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. அப்போ ஏனெனில் அந்த இடத்துல போடணும். தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்பட்ட பால் திரிந்துவிடும், அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும். நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. அதான் என்னது சரியானது. பூமியை அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன, எனவே இப்பாடல் உருவகணி. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படிங்கிறது தான் என்னது சரியானது. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளங்கும் திறமை பெற்றிருந்தார், ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதையே மிகவும் விரும்பினார்கள் அப்படிங்கிறத வரும். இந்த ஏனெனில், ஆகையால், எனவே, அதனால் இதெல்லாமே இணைப்புக்காக போடப்படக்கூடிய ஒரு சொற்கள். இதுக்கு மீனிங் அப்படின்றது கிடையாது. இன்னொரு சொல்லையும் இணைக்கிறதுக்காக போடப்படுறதான் அதனால், ஆகையால் அப்படிங்கிறதுலாம். நீங்கள் அதிகமாக புக் ரீட் பண்ணிங்கன்னாவே இதெல்லாம் என்ன ஆகிடும், உங்களுக்கு ஈஸியாக மனப்படாயிடும். அனுமாரின் ஆட்டம்
தாளரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது. ஆனால் நேரமாக ஆக அடி தப்பியது. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை. அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முருகன் படித்து முடித்து விட்டான். ஆனால் முகிலன் படிக்கவில்லை. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ் மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பு சொல். இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்த நெல்லை அருந்து உணவு படைத்தான், விருந்து படைத்தார் அப்படிங்கிறது வரும். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்து, அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனது மக்கள் இந்த பூமியை எப்போதும் மறப்பதே இல்லை. ஏனெனில் இதுவே எனக்கு தாயாகும். ஏனெனில் இதுவே எனக்கு தாயாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் அது இல்லாதவர்களுக்கோ அது மோசமான எசமான். ஒளி வேறுபாடு பனி பனி. 3 சுழினா வேலை, 2 சுழினி அப்படிங்கிறது குளிர். எண் எண் சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னா என்னுடையது. இந்த எண் வந்துச்சுன்னா எண்ணிக்கை. உரு உருங்கிறது இந்த ரூ வந்துச்சுன்னா மிகுதி. இது பாருங்க உருவம் வடிவம். அழகு 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 அப்படிங்கிறது காட்டுக்கோழி. இந்த அழகு அப்படின்னா அளவை கூறு. பா ஒரு எழுத்து ஒரு மொழி. பா பாடல். போ செல்லுதல். போ செல்லுதல். பூ மலர். பூங்கிறது என்னது மலர். நா நாவு நாக்கு. நா நாக்கு. நோ துன்பம். துன்பம் நோ. கா சோலை. கா சோலை. கை ஓர் உறுப்பு. கைங்கிறது என்ன சொல்றாங்க, ஓர் உறுப்பு. கோ அரசன். கோ அரசன். சா இறந்து போதல். சா இறந்து போ. சே சிவப்பு. சே சிவப்பு. சோ மதில். சோ மதில். ஐ தலைவன். ஐங்கிறது என்னது தலைவன். ஏ அப்படின்னா அம்பு. ஏங்கிறது என்னது அம்பு. மா அப்படின்னா பெரிய. மாங்கிறது என்ன சொல்றாங்க, பெரிய. தை தமிழ் மாதம். தைங்கிறது என்னது தமிழ் மாதம். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் கேட்டிருக்காங்க. கேள்வி பாருங்க, தவறானது. கானா அரசன், காற்று, மயில்லாம் வரும். கா அப்படின்னா தான் என்ன வருது, காத்தல் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரியானது மா அப்படின்னா என்னது, விலங்கு. மாங்கிறது என்னது விலங்கு. கை ஒழுக்கம். நோ துன்பம். யா ஒருவகை மரம். வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். வவ்வுங்கிறது என்னது கைப்பற்றுதல். அப்படிதான் என்னது ஆன்சர். வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். வி அப்படிங்கிறது காற்று, மலர், பறவைலாம் வரும். கொள் மட்டும் என்னது வராது. கா அப்படிங்கிறது பாருங்க, காண காப்பாற்று. கூ பூமி நிலம். சரி பூமி நிலம். கை அப்படிங்கிறது செயல். கோ அப்படின்னா பெருமை. ஓ ஓ வந்து நீர் தாங்கும் பலகை. மா திருமகள். கா அப்படிங்கிறது சோலை. தீ அப்படின்னா கோபம். ஊ அப்படிங்கிறது ஊங்கிறது ஊன். ஐ தலைவன். நோ துன்பம். தே கடவுள். தேங்கிறது என்னது கடவுள். ஓரெழுத்து ஒரு மொழியில் கீழ்காணும் விடைகளில் எது தவறானது பாருங்க. ஆனா மான், ஏ அம்பு, ஐ கடவுள் வரும். தூணா என்னது தூபம் வராது. தூய்மை வெண்மை அதுதான் என்னது தூ வரும். ஓரெழுத்து ஒரு மொழியில் பொருத்தமற்றது. பொருத்தமற்றது. கா சோலை, கோ அரசன், ஈ கொடு வரும். இது மட்டும்தான் என்னது தவறானது. சரியானது சே அப்படின்னா எருது. சேங்கிறது என்னது எருது. தோ அப்படின்னா விலங்கின் ஒளிதான் என்னது தோ. வி அப்படின்னா பறவை. வி பறவை. மா மா அழகு. மீ உயர்ச்சி. மூ மூப்பு.
மேனா தான் என்னது மேம்பாடு. மேங்கிறது என்னது மேம்பாடு. மைனா அஞ்சனம் வரும். மை அஞ்சனம். நாக்கு. நாங்கிறது என்னது நாக்கு. வவ் அப்படின்னா கைப்பற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். இது அகர வரிசை. நீங்கள் அட்டன் பண்ணிங்களாமே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். இதே மாதிரி ரெகுலராக என்ன பண்ணிடலாம், நம்ம டெஸ்ட் வைக்க அதுக்கான ரிவிஷன் பண்ணிடலாம். முறையாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எக்ஸாம் போகிற வரைக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.